பண்டிகைன்னு வந்துட்டாலே வீட்டில் ரொம்ப கலகலப்பாக இருக்கும்ல. சுத்தம் செய்கிறது, எவ்வளோ அழகா பர்ஃபெக்டாக அலங்காரம் பண்ணுறது, சாப்பாடு பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்க மைண்டில் இருக்கும். ஆனால் அதே டைமில் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கவனிக்க தவறிடுவீங்க. அவங்க உங்களோட பக்கத்தில் விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லை நீங்கள் செய்கிறத வேடிக்கை கூட பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அவங்கள செய்ய வச்சு பார்க்குறப்ப இன்னுமே அது சந்தோஷமாக இருக்கும். உதாரணமாக சொல்லணுன்னா, வா பாப்பா இந்த விளக்கெல்லாம் அழகாக அடிக்கு, அழகாக இதுக்கு போட்டு வை, இந்த பூக்கள்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணு, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுத்து பாருங்களேன். உடனே ஓடி வந்து அதை சந்தோஷமாக செய்வாங்க. சில சமயம் என்னாகும் தெரியுமா, பூக்களெல்லாம் அழகாக அடுக்க சொன்னால் அது அவங்களுக்கு அடுக்க தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் போடுவாங்க. அதனாலே நம்ம அவங்கள எந்த வேலையும் செய்ய சொல்கிறதில்ல. ஆனால் அதுவும் ஒரு அழகான குறும்பு தானே. அதை நம்ம ரசிக்க கற்றுக்கணும். அதுதானே சந்தோஷம். ஒரு சில தவறில் தான் அவங்களுக்கான அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். அனுபவங்கள் நினைவுகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில பொறுப்பு குணங்களுமே அவங்களுக்கு உருவாகும். ஒவ்வொரு பண்டிகையிலையும் அவங்கள நீங்கள் பங்கேற்கிறப்ப அதை அவங்க ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. ஒரு வேலையை எவ்வளோ கவனமாக செஞ்சு முடிக்கணுன்ற பழக்கம் வரும். அம்மா அப்பா அவங்களோட தங்கச்சி அக்கா எல்லாருக்கூடையும் செய்கிறப்போ அது ஒரு டீம் ஒர்க் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கோலம் போடுறது, பூவை டெக்கரேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையில் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். இது மட்டுமே இல்லாமல் பெற்றோரோடையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் நேரம் அவங்க செலவழிக்கிறப்போ அது அவங்களுக்கு ரொம்ப இனிய நினைவுகளாக இருக்கும். சின்ன சின்ன தவறு இருந்தாலும் கண்டிக்காதீங்க, பாராட்டுங்க. வா சாமி ரொம்ப நல்லா செஞ்சுட்ட, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அந்த வானமே கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கும். பண்டிகை, சாப்பாடு, பர்ஃபெக்டான அலங்காரம் இது மட்டும் இல்லைங்க ஒரு பண்டிகை கொண்டாடுறது. உங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட ஒரு சின்ன சின்ன வேலையிலையும் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி சேர்ந்து கொண்டாடுறது தான் மகிழ்ச்சி. அதுதான் அந்த பண்டிகையோட முழு வெளிப்பாடுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இனிமேல் வர பண்டிகை எல்லாத்துலேயும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணி பாருங்களேன். அதோட சந்தோஷமே ரொம்ப தனியாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா இனிமேல் இந்த மாதிரி நிறையா வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.